ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆகிருக்க தெலுங்கு படம். படத்தோட நேம் சூர்யா சாட்டர்டே. இது ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி. இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி சினிமா ரசிகன் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடனே கூட வந்து சேரும். அப்படியே உங்களோட சின்ன ஹெல்ப்பாக இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம். இந்த படத்துல ஹீரோவான ஞானி சின்ன வயசா இருக்கிறப்பே பயங்கரமான கோவக்காரராக இருக்காரு. அவரோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம யார் மேல கோவம் வருதோ அவங்கள அடிச்சிடுறாரு. இந்த கோபப்படுற சுபாவத்தை பார்த்து அவரோட அம்மாவான அபிராமி ரொம்ப கவலைப்படுறாங்க. அவங்க உடம்பு சரியாத சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்ச நாளில் இறந்து போயிடுவாங்க அப்படிங்கிற மாரி அவங்களுக்கு தெரிய வருது. ஸோ தன்னோட பையனோட கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு நாளைக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறாங்க. அது என்னன்னா, உன்னோட கோபத்தை அடிக்கடி காட்டிக்கிட்டே இருக்காத, அப்போ அந்த கோபத்துக்கு வேல்யூ இல்லாமல் போயிடும். ஸோ உன்னோட கோபத்தை காட்டுறதுக்குன்னு ஒரு நாளை முடிவு பண்ணிக்கோ. அந்த நாள் அன்னைக்கு அந்த வாரத்தில் யார் மேலெல்லாம் கோபம் வந்துச்சோ அவங்களெல்லாம் நினச்சிப்பாரு. அப்பையும் நீ நினச்சி பார்க்குற டைமும் அவங்க மேலே கோபம் இருந்துச்சுன்னா உன்னோட கோபத்தை அவங்க மேலே போய் காட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமும் வாங்கிடுறாங்க. அவரோட கோபத்தை காட்டுறதுக்கு சூஸ் பண்ணுற டே தான் சனிக்கிழமை. அவங்க அம்மா சத்தியம் வாங்கிட்டு இன்னொரு பக்கம் இறந்துடுறாங்க. அவங்க அம்மாவுக்கு கொடுத்த சத்தியத்தோடு தான் நானி வளர்றாரு. பெரியவன் ஆன பிறகும் என்ன பண்ணுறாருன்னா, வீக் டேஸில் அவருக்கு யார் யார் மேலே கோபம் வருதோ அவங்க பேரெல்லாம் டைரியில் எழுதிக்கிறாரு. சனிக்கிழமை அன்னைக்கு எடுத்து பார்க்குறப்ப அவங்க மேலே கோபம் இருந்தால் அந்த பேரை ரவுண்ட் பண்ணிவிட்டு அவங்கள போய் அடிக்கிறாரு. இதான் ரொட்டீனாக பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் வில்லனான எஸ்ஜே சூர்யா சர்க்கிள் இன்ஸ்பெக்டராக இருக்காரு. ஒரு சைக்கோத்தனமாக இருக்க போலீஸ் ஆஃபீஸர். அவருக்கும் அவரோட அண்ணனுக்கும் இடையில ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால அந்த கோவத்தை காட்டுறதுக்கு அவரோட கண்ட்ரோலில் இருக்க ஒரு ஏரியாவில் போய் ஆளுங்களை கூட்டிட்டு வந்து கண்மூடித்தனமாக அடிக்கக்கூடியவர். ரொம்ப மோசமான கரப்டட் போலீஸ் ஆஃபீஸர். இப்படி இருக்க சூழ்நிலையில் எஜே சூர்யாவோட சைக்கோத்தனத்தை ஹீரோ நானி பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகுது. அதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் சூர்யா சாட்டர்டே. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸை கலந்து ஷார்ட்டாகவே பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தில் நடித்தவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லணும்னா எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருந்துச்சு. நேச்சுரல் ஸ்டார் நானி அவர் வழக்கமான பர்ஃபார்மன்ஸை நல்லாவே கொடுத்துருக்காரு. நார்மலாக ரொம்ப சைலண்ட்டாக இருக்க பர்ஃபார்மன்ஸும் சரி, கோபப்பட்டு அந்த சாட்டர்டேஸில் பொங்குற மாதிரி போய் அடித்தடியோட ஆக்ஷனாக காட்டுற சீன்ஸ்லையும் சரி, அவரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்துச்சு. அவரோட பர்ஃபார்மன்ஸை டாமினேட் பண்ணுற மாரி இந்த பர்ஃபார்மன்ஸ் எஸ்ஜே சூர்யா அவரோட பர்ஃபார்மன்ஸ். ஏன் படத்தில் நடித்த எல்லாரோட பர்ஃபார்மன்ஸை விட எஸ்ஜே சூர்யா அவரோட பர்ஃபார்மன்ஸ் தான் டாப்புன்னு சொல்லலாம். செம சூப்பரான பர்ஃபார்மன்ஸ். ஒரு சைக்கோத்தனமான வில்லனோட பர்ஃபார்மன்ஸை அழகாகவே பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு இந்த படத்தில் ஹீரோயினான பிரியங்கா மோகன், அவங்களுக்கு பெருசாக கேரக்டர் ஸ்ட்ராங்காக கிடையாது. இருந்தாலும் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இவங்க மட்டும் இல்லாமல் முரளி சர்மா, அபிராமி, அதிதி பாலன் எல்லாரும் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இந்த படத்தோட ஒளிப்பதிவு பற்றி சொல்லணும்னா முரளி ஜி பண்ணியிருக்காரு. ஒரு பக்காவான கமர்ஷியல் ஆக்ஷன் தெலுங்கு ட்ராமாவுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு. கேமரா ஆங்கிள்ஸும் சூப்பராகவே இருந்துச்சு. சில இடங்களில் படம் கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லையும் ஒளிப்பதிவு சூப்பராக இருந்துச்சு. அடுத்த இந்த படத்தோட மியூசிக் ஜேக்ஸ் விஜய் பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் மியூசிக் பக்காவே இருந்துச்சு. நிறைய இடங்களில் கூஸ் பம்ப் வர மாரி மாஸான சீன்ஸில் அவரோட பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பராகவே இருந்துச்சு. அடுத்ததாக இந்த படத்தோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் பற்றி சொல்லணும்னா, யூஸ்வல் தெலுங்கு கமர்ஷியல் ட்ராமாஸில் எந்த அளவு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அது படத்தோட ஃப்ளோவுக்கு பார்க்குறப்ப என்னை பொறுத்த வரைக்கும் பக்காவாக இருந்துச்சு. ஸோ ஆக்ஷன் சீக்வன்ஸ் நல்லா இருந்துச்சு. அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸில் ஒளிப்பதிவு, எடிட்டிங், பேக்ரவுண்ட் மியூசிக் மூணுமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பற்றி சொல்லணும்னா எனக்கு 50-50 அப்படிங்கிற மாதிரி தான் ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃபும் சரி. சில இடங்கள் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்துச்சு, சில இடங்கள் கொஞ்சம் ஸ்மாராக போகிற மாரி தான் இருந்துச்சு. இதே மாதிரி தான் செகண்ட் ஹாஃப்லையும். செகண்ட் ஹாஃப்லலாம் கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ்லலாம் வர சீக்வன்ஸ்லாம் டோட்டலாக ஒரு மாதிரி தான் போயிடுச்சு. அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா, ஸ்க்ரீன் பிளேயில் நம்மளால் யூகிக்க முடியாத ஸ்க்ரீன் பிளேலாம் கிடையாது.
வழக்கமாக நம்ம பார்த்து பழகினா அடுத்து இதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்மளால் யூகிக்க முடியும். சில இடங்களில் நம்மளால் யூகிக்க முடியாத மாதிரி சில சீன்ஸ் வச்சுருந்தாங்க. அதுதான் ஸ்க்ரீன் பிளேயில் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அடுத்து இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆகாத விஷயம் 2 விஷயம். ஒன்று, லாஜிக் இல்லாதது. இந்த படத்துக்கும் லாஜிக்கும் சுத்தமாக சம்மந்தம் கிடையாது. ஏன்னா இஷ்டத்துக்கு நிறைய விஷயங்கள் அது பாட்டு போயிட்டே இருக்கும். இந்த லாஜிக் இல்லாத விஷயங்களை மறைக்கிற மாரி இருக்குது நானி, எஸ்.ஜே. சூர்யா அவங்க 2 பேரோட பர்ஃபார்மன்ஸ் தான். ஏன்னா நிறைய சீன் சொல்ல முடியாது, சொன்னா ரிவீல் ஆகிற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த படத்தில் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி சுத்தமாக லாஜிக் கிடையாது. நெக்ஸ்ட்டு இன்னொரு ஒர்க் அவுட் ஆகாத விஷயம், படத்தோட லென்த்து. இந்த படம் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் கிட்ட ஓடுது. அந்த அளவுலாம் இந்த படத்துக்கான ஸ்டோரி கண்டனும் கிடையாது, பயங்கரமான ஸ்க்ரீன் பிளேயும் கிடையாது. மேபி தெலுங்கு ஆடியன்ஸுக்காக இந்த மாதிரி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தோட லாஜிக் மிஸ்டேக்ஸும் இந்த படத்தோட லென்த்தும் இந்த படத்தோட மிகப்பெரிய நெகட்டிவ். ஓவராலாக சொல்லணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஒரு பியூரான தெலுங்கு கமர்ஷியல் ஆக்ஷன் ட்ராமா. உங்களுக்கு தெலுங்கில் ரிலீஸ் ஆகிற கமர்ஷியல் ஆக்ஷன் ட்ராமாஸ் பிடிக்கும், லாஜிக்கே இல்லாட்டியும் பரவாயில்ல, எனக்கு நானி ஆர் எஸ்.ஜே. சூர்யா அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பிடிக்குன்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். மற்ற ஆடியன்ஸ்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை ட்ரை பண்ண வேணாம். மேபி ஓடிடியில் ரிலீஸ் ஆனால் ட்ரை பண்ணுங்கள். இந்த படத்தில் செக்ஷுவல் கண்டென்ட் எதுவும் கிடையாது, கொஞ்சம் வயலன்ஸ் மட்டும் இருக்குது. ஸோ இதை மனசில் வச்சுட்டு என்னோடய ரிவ்யூவை பேஸ் பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு சேரும். தேங்க்யூ.